எங்கள் தங்கம் படத்திற்கு வாலி எழுதிய நான் அளவோடு ரசிப்பவன் பாடல் எம்ஜிஆருக்கு பிடித்து போனது. வேறொரு படப்பிடிப்பில் இருந்த எம்ஜிஆரை வாலி சந்தித்தார். எம்ஜிஆர் வாலியை வரவேற்று நான் அளவோடு ரசிப்பவன் பாடல் பிரமாதம், அதிலும் அந்த இரண்டாவது வரி எதையும் அளவின்றி கொடுப்பவன் அருமை என்று வாலியின் நெத்தியில் முத்தமிட்டார். உடனே வாலி, நீங்க இந்த முத்தத்தை கருணாநிதிக்கு தான் கொடுக்க வேண்டும் என்றார். ஏன் என்று புரியாமல் எம்ஜிஆர் கேட்டார். வாலி பாடல் எழுதிய அன்று நடந்ததை சொன்னார். மேகலா பிக்சர்ஸ் அலுவலகத்தில் வாலி பாடல் எழுதும் போது அதன் முதல் வரியான நான் அளவோடு ரசிப்பவனை எழுதிவிட்டார். ஆனால் இரண்டாவது வரி கிடைக்காமல் இருந்தபோது அங்கு கலைஞர் வந்தார். என்ன கவிஞரே, பாட்டு எழுதிட்டீங்களா என்று கேட்க, வாலி நான் அளவோடு ரசிப்பவன் என்ற முதல் வரியை சொன்னார். கலைஞர் உடனே எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று அடுத்த வரியை சொன்னார். வாலி இந்த விஷயத்தை எம்ஜிஆரிடம் சொன்னதும் எம்ஜிஆர் யோசித்தார். யாருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்ட எம்ஜிஆர் விடுவாரா? அந்த படத்தின் இன்னொரு பாடலான நான் செத்து பிழைச்சவண்டா பாடலில் கருணாநிதி கள்ளக்குடி போராட்டத்தில் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து போராடியதை, வாலி கள்ளக்குடி போராட்டத்துல கலைஞர் ரயில் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தத நான் செத்து பிழைச்சவண்டா பாட்டுல சேர்த்துருங்க, ஓடும் ரயிலை இடைமறித்து என்ற வரிகளை வாலியை எழுத சொன்னார். எம்ஜிஆரின் பதில் மரியாதை.